உள்ளாட்சி அரசாங்கங்கள். உள்ளாட்சி என்றால் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உள்ளாட்சி அரசாங்கம்னா கிராமங்கள், நகரங்கள், மாநகரங்களில் மக்களுக்கான சேவைகளும் வசதிகளும் வழங்க ஏற்படப்பட்ட நிர்வாக அமைப்பு. நாம் அரசாங்க கட்டமைப்பில் இறுதி நிலை அலகாகும். அன்றாட சேவைகள்: சாலை பழுது, தெருவிளக்கு, குளங்கள், பூங்காக்கள், பிறப்பு இறப்பு பதிவு, சான்றிதழ் வழங்கல், சுகாதாரம், குடிநீர். உள்ளாட்சி வகைகள்: ஊரக உள்ளாட்சி, நகர உள்ளாட்சின்னு 2 வகைகள் இருக்கு. முதல்ல பஞ்சாயத்து ராஜ் என்று அழைக்கப்படுகிறத ஊரக உள்ளாட்சி, மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், கிராம பஞ்சாயத்து, வார்டு. நகராட்சி நகர உள்ளாட்சி மக்கள் தொகை, வருமான அடிப்படையில் வகைப்படுத்துகின்றது. மாநகராட்சி, நகராட்சி, நகரியம், பேரூராட்சி, பழைய வாரியம். 3 அடுக்கு பஞ்சாயத்து 73வது திருத்தப்படி. கிராம பஞ்சாயத்து கிராம சபை வாக்காளர்கள். ஊராட்சி ஒன்றியம் வட்டார அளவு இடைநிலை. மாவட்ட பஞ்சாயத்து மாவட்ட அளவு. மாநில அரசு மேற்பார்வை நிதி. பதவிக்காலம் 5 ஆண்டு. பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. முக்கிய புள்ளி விவரங்கள்: 2.5 லட்சம் இந்தியாவில் கிராம பஞ்சாயத்துகள் 2011 கணக்குப்படி. 12,620 தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்து. 385 தமிழ்நாட்டில் ஊராட்சி ஒன்றியம். 30 தமிழ்நாட்டின் மாவட்ட பஞ்சாயத்துகள். 21 மாநகராட்சி தமிழகத்தில். இந்தியாவில் 18 மாநிலங்களில். 152 நகராட்சிகள் தமிழகத்தில். 561 பேரூராட்சி தமிழகத்தில். மக்கள் தொகை அடிப்படையில் வகைப்படுத்துதல்: மாநகராட்சினா 10 லட்சம், நகராட்சினா 1 லட்சம், நகராட்சி வானா 50லேருந்து 1 லட்சம், நகராட்சி வாயினா 50 கீழே, பேரூராட்சினா 5 5000லேருந்து 15,000 வரைக்கும். முக்கிய சட்ட திருத்தம்: 73 1992-93 பஞ்சாயத்து ராஜ். 3 அடுக்கு அமைப்பு. கிராம சபை உருவாக்கம். 1/3 பெண் இட ஒதுக்கீடு. SC/ST இடஒதுக்கீடு. 5 ஆண்டு பதவி காலம். மாநில நிதி ஆணையம். 74 1992-1993 நகர உள்ளாட்சி, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அமைப்பு, வார்டு குழு, மாவட்டத்தின் திட்டக்குழு. 12வது அட்டவணை. வரி விதிக்கும் அதிகாரம். வரலாற்று வளர்ச்சி: கிபி 919-922 உத்திரமேரு கல்வெட்டில் சோழர் கால மகாசபை பற்றி முக்கிய ஆதாரம். ரிப்பன் பிரபு தீர்மானம். ஊரக உள்ளாட்சி அமைப்பு. மாவட்ட வாரியங்கள். சுதந்திரம் காந்திஜியின் 1947 சுதந்திரம் காந்திஜியின் கிராம சுயராஜ்ய கனவு. அரசமைப்பு விதி 40. 1959 ராஜஸ்தான் நகவூரில் பஞ்சாயத்து ராஜ் அடிக்கல் நாட்டிய நேரு. 1957 பல்வந்த் ராய் மேத்தா குழு நிர்வாக பரவலாக்கம் பரிந்துரை. 1992-93 73-74 சட்டத்திட்ட உள்ளாட்சி அமைப்புகள் அரசமைப்பு அங்கீகாரம். 1994 தமிழ்நாட்டின் பஞ்சாயத்துக்கு சட்டம். 1,17,000 பிரதிநிதிகள் தேர்தல். மாநகராட்சியின் முக்கிய பதவிகள்: மேயர் மன்ற கூட்டத்திற்கு தலைமை. தீர்மான வாக்கு அதிகாரம். 5 ஆண்டு பதவிக்காலம். ஆணையர் தலைமை நீதிபதி நிர்வாகி IAS. 3 ஆண்டு பதவிக்காலம். மாநில அரசால் நியமிக்கப்படுவோர். வார்டு உறுப்பினர் ஒவ்வொரு வார்டிலும் ஒருவர். குடிநீர், துப்புரவு, தெருவிளக்கு கண்காணிப்பு. நகரங்களின் 5 சவால்கள்: திட்டமிடல் குறைபாடு, சாலை சாக்காடை நவீனமயமாக்கல், நிதி பலவீனம், ஆதாரங்கள் வலுவற்றுதல், மனிதவள பற்றாக்குறை, திறமை மற்றும் பயிற்சி இல்லாமை, ஒருங்கிணைப்பு இல்லாமை, மேயர் மாநில அரசு இடைவெளி, மக்கள் பங்கேற்பு இல்லாமை, வெளிப்படைத்தன்மை இன்மை. அடுத்து கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு 6 முறை நடைபெறுகிறது. ஜனவரி 26 குடியரசு தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். மே 1 உழைப்பாளர் தினம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். வருவாய் ஆதாரங்கள் சொத்து வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, விளம்பர வரி, சாலை சுங்க வரி, மாநில நிதி. மகாத்மா காந்தி கனவு: கிராம சுயராஜ்யம். பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு மூலம் தன்னிறைவு பெற்ற கிராமங்கள். அரசு அமைப்பு விதி 40 கிராம பஞ்சாயத்துக்கு சுய ஆட்சி அலகுகளாக செயல்பட வேண்டும்.